இந்திய எல்லைக்குள் ஆயுதங்களுடன் அத்துமீறி அமெரிக்க கப்பல் நுழைந்த வழக்கில் 35 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தூத்துக்குடி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று நீதிபதி ராஜசேகர் தீர்ப்பை அறிவித்தார். அதன்படி கப்பலில் இருந்த வெளிநாட்டு வீரர்கள் 35 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் இந்த கப்பலுக்கு சட்டவிரோதமாக டீசல் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த 8 பேரையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். அமெரிக்க தனியார் கப்பல் மீதான வழக்கில் தூத்துக்குடி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்ற நிலையில் எதிர்த்தரப்பு சார்பில் மேல்முறையீடு குறித்த கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சிவகுமார் தருகிறார். அதனை பார்ப்போம். சிவகுமார், சொல்லுங்க, இப்போ இந்த வழக்கில மேல்முறையீடு குறித்த தகவல்கள் ஏதாவது இருக்குதா? அதாவது ஆயுத கப்பல் கடந்த 2013ஆம் ஆண்டு வந்ததனை அடுத்து தருவக்குளம் போலீசார் அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு அந்த மாலுமிகளுக்கு சிறையில் வச்சாங்க. இந்நிலையில குற்றவாளிகள் சார்பில் ஆஜரான திரு சுப்பிரமணிய ஆதித்தன் அப்படிங்கிறவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட 35 பேர், அதாவது இந்தியர்கள் உள்ளிட்ட 35 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதனை அடுத்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்போட மேல்முறையீடு எப்படி இருக்கும், இந்த வழக்கு சம்பந்தமா சொல்லுங்க ஐயா. தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வைத்திருந்ததாக ஒரு சட்டப்பிரிவில் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 1000 ரூபாய் அபராதம், ஆயுதங்களுக்குரிய உரிமத்தை காட்டவில்லை, அவர்கள் இந்திய கடல் எல்லையில் அனுமதியின்றி வந்தார்கள் என்ற 2 குற்றச்சாட்டுகளுக்கு தலா 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்திலே இந்த மாதம் இறுதிக்குள் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படும். அந்த மேல்முறையீடு மார்ச் மாதத்தில் எடுக்கப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாதாடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். இந்த தீர்ப்பை விமர்சிப்பது தவறாக இருந்தாலும் கூட இந்த தீர்ப்பு சட்டப்படியில் செல்லத்தக்க தீர்ப்பல்ல, நியாயப்படிக்கும் செல்லத்தக்க தீர்ப்பல்ல. இது ஒரு தவறான தீர்ப்பு என்பதை உயர்நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாங்கள் செயலுறுத்தி காட்டுவோம். ஏனென்று சொன்னால், இந்த கப்பல் கடல் கொள்ளையை தடுப்பதற்காக உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கப்பலாகும். இதை ஆயுத கப்பல் என்று சொல்வதே தவறு. இது ஒரு பாதுகாப்பு கப்பல். பயணிகள் கப்பலுக்கும் வியாபார கப்பலுக்கும் கடல் கொள்ளையிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கப்பல் தான் என்பதையும் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அதற்கான லைசன்ஸ்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். ஒரு பரபரப்பான தீர்ப்பு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வழங்கப்பட்டது என்றதை தவிர இந்த தீர்ப்பில் எந்தவிதமான பொருண்மையும் இல்லை. இதை நாங்கள் மேல்முறையீட்டில் நிரூபிப்போம். அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் 43 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டாலும் அதுல 8 பேர் முறையான சாட்சிகள் இல்லாதனால விடுவிக்கப்பட்டாங்க. மேலும் இந்தியர்கள் 12 பேர் உள்ளிட்ட மொத்தம் 35 பேர் மேல வழக்கு குற்றம் சாட்டப்பட்டது. அவங்களை குறித்த மேல்முறையீடு வரும் மார்ச் மாதத்துக்குள் செய்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் நம்முடைய தெரிவித்திருக்கிறார்.